ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க கலியுக மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இது 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இருக்கிற படம் தான். நிறைய புதுமுகங்களோட ஸ்ரதா ஸ்ரீநாத், கிஷோர் நடிச்சிருக்காங்க. 2024 ஃபியூச்சர்ல உலகம் எப்படி இருக்க போகுதுன்றதும், அங்க என்ன நடக்க போகுது, அவங்க தேவையை எப்படி பூர்த்தி செய்யறாங்க, எப்படி வாழ்றாங்க, என்ன தேடுறாங்க என்றதுதாங்க இந்த கதை. கதைக்குள்ள போனா வறண்ட பூமி, உணவு தண்ணி இல்லாம வாடுற மக்கள், மறுபக்கம் ஒரு தனி ராஜ்யம், அது சர்ஃபெக்ஸ் என்று சொல்றாங்க. அங்க எல்லாமே இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் வசதியா வாழ்றாங்கன்னு நம்புறாங்க. அதுக்குள்ள பல சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்கன்றும், அவங்க வெளியில இருந்து வர மக்களை கொண்டுட்டு அந்த மக்களை காக்குறதுக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்குது. எதிர்பாராம அந்த சர்ஃபெக்ஸ்ல இருந்து ஒருத்தன் தப்பி வெளியில வந்துடுறான். அவனுக்கு போக வழி தெரிஞ்சும் வெளியில இருக்கிறவங்க அவனை விடுறாங்க இல்ல. அவனை சந்திச்ச நம்ம ஹீரோயின் தவறுதலா ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தன் சகல வசதியோடையும் அந்த வீட்டுல இருக்கான். வீடு, சாப்பாடு, தண்ணி, கரண்ட், ஆனா நிறைய மர்மங்களும் அங்க இருக்குது. உள்ள போன அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ட்ராப். அந்த வீட்டுல இருக்கிறவன் தன் பசிய தீர்த்து கொள்றதுக்காக வெளியில இருக்கிறவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்களையே இரையாக்கி கொள்றான். இந்த அரக்கனிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, அந்த சர்ஃபெக்ஸ்ல இருந்து வந்த பையனை என்ன செய்யறாங்க என்றதுதாங்க இந்த கதையோட கிளைமேக்ஸ். விறுவிறுப்பான மூவியா இருந்தாலும் சில இடங்கள்ல யதார்த்தத்தை தவற விட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்படியும் இருக்காண்டு ஆச்சரியப்படுற வகையிலையும் சில இடங்கள்ல கதை இருக்குதுங்க. மொத்தத்துல இந்த படம் விறுவிறுப்பா பாக்கலாங்க. இதை நீங்க பாக்கணும்டா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம்.